தெரியுதுங்களா? பைப்ல தண்ணி ஊத்துனா எப்படி வரும்? அந்த மாதிரி தண்ணி விடுது பாருங்க. ப்ராசஸ்லாம் கிடையாது, ரொம்ப சிம்பிள் தான். நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறேன் பாருங்க. நீங்கள் என்ன பண்ணணும், இந்த இது பற்றி தான் கொடுக்கு. இதை நீங்கள் வாங்க. இன்னைக்கு சூனா பானா உங்களுக்கு இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் ஐட்டம் எல்லாம் செய்ய போறேன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க எல்லாரும் ரொம்ப டிஃபிகல்ட்டாக நினச்சிட்டு இருக்க ஒரு ஐட்டம் தான் செய்ய போறேன் இன்னைக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இருங்க உங்களுக்கு கேமராவில் ஜூம் பண்ணி காட்டுறேன் நான். ஆன்வட்டியா பாருங்க. இதை வந்து நம்ம வாஷ் பண்ணணும். நல்லா ஹாட்டாக இருக்குது தண்ணி. நல்லா கோல்டு வாட்டர் ரின்ஸ் பண்ணுங்க. ஓகே. நண்டு நல்லா ரின்ஸ் பண்ணிடுவோம் நம்ம. இந்த நண்டு வந்து உயிர் நண்டு. எப்பவுமே உயிர் நண்டுல செஞ்சு சாப்பிட்றது வந்து ரொம்ப டேஸ்டியா நல்லா இருக்கும். ஆக்சுவலா ஃப்ரெஷ்ஷா இல்லாட்டினாலும், ஃப்ரெஷ்ஷா இல்லாததுக்கு வந்துட்டு கொஞ்சம் டேஸ்ட் கொஞ்சம் கம்மியா இருக்கும். ஃப்ரெஷ்ஷா இருக்கிறது வந்து ரொம்ப டேஸ்டியா இருக்கும். அதுவும் நண்டு வாங்குறப்ப நீங்க வந்து கவனமா வாங்கணும். ஏன்னா அது வந்து அந்த அதோட என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த மூனோட அந்த நிலாவோட அந்த அமாவாசை பௌர்ணமி அதுக்கேற்ற மாதிரி அவங்க என்ன நண்டோட வெயிட் குறைஞ்சிருக்கும், டேஸ்ட் இருக்காது, ஒரு மாதிரி சக்கையா இருக்கும்னு சொல்லுவாங்க. தக்கையா இருக்கும் நண்டுன்ட்டு. ஸோ அந்த மாதிரி நீங்க பேசிதான் வந்து நீங்க நண்டு வாங்கணும். இங்க நாங்க கனடால வாங்குறப்போ வந்து பாத்தீங்கன்னா அதெல்லாம் எங்களுக்கு அந்த மாதிரி சாய்ஸ் கிடையாது. இதெல்லாம் வந்துட்டு அப்படியே அவங்க இம்போர்ட் பண்ணுவாங்க. இங்க வந்து எங்களுக்கு ஃப்ரோசன் நண்டும் கிடைக்கும், அந்த மாதிரி உயிர் நண்டும் கிடைக்கும். ஓகேங்க, தண்ணியில போட்டாச்சு. இப்ப என்ன பண்ணுவோம்னா, நம்ம வந்துட்டு இதை கட் பண்ணணும். இதை வந்து கிளீன் பண்ணணும். இது வந்துட்டு கிளீன் பண்ணுறது வந்து நீங்க நினைக்கிற மாதிரி இது ரொம்ப கஷ்டமான ப்ராசஸ் எல்லாம் கிடையாது, ரொம்ப சிம்பிள் தான். நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறேன் பாருங்க. நீங்க என்ன பண்ணணும், இந்த இது பற்றி தான் கொடுக்கு. இதை நீங்க வந்து கரெக்டாக பிடிக்கணும். கரெக்டாக பிடிச்சிட்டிங்கன்னா நீங்க ஈஸியா பண்ணிடலாம். ஓகே பாருங்க, பிடிச்சிட்டு நான் இதை வந்து உடைச்சிருங்க. அவ்வளவுதான், உடைச்சாச்சு. நீங்க தண்ணி எடுத்து வச்சிருங்க. இப்போ பாத்தீங்கன்னா இது பாத்தீங்கன்னா இந்த சின்ன சின்ன கால் இருக்குல்ல, இது பிடிச்சுங்க. இப்படி பிடிச்சுங்க. இதை பிடிச்சிட்டு இந்த இது இருக்கு, இந்த மேலோடு இந்த மாதிரி ஒண்ணு இருக்கும். இது வந்து இந்த காலை இப்படி பிடிச்சிட்டு இப்படி பாத்தீங்கன்னா வந்து ரெண்டா வந்துருச்சு பாருங்க. அவ்வளவுதான் அது. ஓகேங்களா? இதை எடுத்து வச்சிடலாம். இப்போ இந்த இதை வந்துட்டு நான் சைட்ல தனியா எடுத்து வச்சிடறேன். அதே மாதிரி நான் எல்லாத்துக்கும் பண்றேன். நான் இப்போ அடுத்த டைம் இன்னொரு டைம் கொடுக்கு எப்படி பிடிக்குன்னு சொல்லி காட்டுறேன் பாருங்க. இப்படி டக்குன்னு பிடிச்சிருங்க. அதே மாதிரி இன்னொரு சைட்ல இருந்து பிடிச்சிருங்க. பிடிச்சிட்டு இப்படி டர்ன் பண்ணீங்கன்னாவே உடஞ்சிடும் உங்களுக்கு. இப்படி டர்ன் பண்ணிக்க உடஞ்சிரும். என் பொண்ணுக்கு வந்துட்டு இது நண்டுன்னு சொல்ல வராது, டண்டன்னு வந்து பட்டு. இது பேர் என்னடா, டண்டன்னா? மறந்துட்டியா அது என்னன்ட்டு? பாருங்க, இப்படி பிடிச்சிட்டு இப்படி எடுத்துட்டீங்கன்னா வந்துடும். இந்த மாதிரி இது எல்லாத்தையும் எடுத்துருவோம் நம்ம. இதுக்கு பாருங்க, 2 கொடுக்கு இருக்கு பாருங்க. இதை எப்படி எடுக்கணும் பாருங்க. ஒரு இதுல இந்த மாதிரி வந்து இது பண்ணுங்க. பிடிச்சிட்டு அவ்வளவுதான், ஒரு டர்ன் பண்ணீங்கன்னா போதும், வந்துருச்சு பாருங்க. தனியா வந்துருச்சு பாத்தீங்களா? அவ்வளவுதான். இது எடுத்துட்டீங்கன்னா அவ்வளவுதான், உங்களுக்கு பயமே கிடையாது. நீங்க என்ன வேணா பண்ணலாம். இந்த மத்த குட்டி கால்லாம் உங்களுக்கு பெருசா இது பண்ணாது. ஓகே, செத்துருச்சு. ஆமா, இன்னும் பாக்குறேன் நல்லா இருக்கா இல்லையா. இங்க பாத்தீங்க தண்ணி ஓடுது பாத்தீங்களா? தண்ணி அது மூச்சு ஓடுது அந்த நண்டுங்க. தெரியுதுங்களா? பைப்ல தண்ணி ஊத்துனா எப்படி வரும்? அந்த மாதிரி தண்ணி ஓடுது பாருங்க. பாவமா? பாவம் தான். பாரு எத்தனை நண்டு அது பிடிச்சிட்டு இருக்குன்றது.
ஓகே. இது பிச்சுட்டு பிறகு கூட கொஞ்சம் உயிரோட இருக்கு பாருங்க. நண்டுக்கு வந்து ரொம்ப மெடிசனல் வேல்யூ ஜாஸ்திங்க. வெஜிடேரியன் நான் வெஜிடேரியன்ஸ் இதுல பாத்தீங்கன்னா வந்துட்டு நண்டுக்கு வந்து நிறைய மெடிசன் வேல்யூ. இது பேர் வந்து இங்கிலீஷ்ல வந்துட்டு என்ன ஃபேமிலி சொன்னா கிரஸ்டேஷன் ஃபேமிலி சொல்லுவாங்க. இது ஆஃப் ஆல் தி கிரஸ்டேஷன்ஸ் இது வந்துட்டு ரொம்ப அந்த மெடிசனல் இது இருக்கு. எறா, லாப்ஸ்டர், நண்டு இதுல பாத்தீங்கன்னா நண்டுக்கு வந்து அந்த மெடிசன். இப்போ வந்து சளி பிடிச்சவங்கன்னா பாத்தீங்கன்னா நண்டு ரசம்லாம் பண்ணி கொடுப்பாங்க. அது ரொம்ப வந்துட்டு அவங்களுக்கு வந்து சீக்கிரமா அவங்களுக்கு ஹீல் ஆயிடும். ஒரு டைம் வந்துட்டு நண்டு என் குழந்தை என்ன பண்ணிச்சுன்னா வந்துட்டு விளையாடுறப்ப வந்துட்டு கையை பிடிச்சிக்கிச்சு. நாங்களும் வந்து சரி விளையாடிட்டு தான் இருக்கு போட்டிருக்கு பார்த்தா அழுதுட்டு இருக்கு. கையில பிடிச்சி மாட்டிக்கிச்சு. அதுக்கு ஆன்னு கத்தின்னு இருக்கு. நாங்க சரி ஏதோ விளையாடிட்டு தான் இருக்குன்னு பார்த்தோம். கத்துது பாருங்க, இந்த மாதிரி கத்திச்சான். சோ ஃபைனலா அது பாருங்க, இந்த ரெண்டையும் முடிச்சிடறேன் நானு. சிம்பிள் தான் அது ஆக்சுவலா. நீங்க வந்து யூஸ்வலா நம்ம சென்னையில நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா இது வந்துட்டு கடையில பண்ணி கொடுப்பாங்க. பட் என்ன நீங்க அதுக்காக வெயிட் பண்ணி லேட் ஆகும். இதுனா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்க வாங்கிட்டு வந்து வீட்டுல இப்போ ஒரு சிலர் பாத்தீங்கன்னா இந்த கொடுக்கோட போடுது, பேர் கொடுக்குன்னு சொல்லுவாங்க. இந்த கொடுக்கோட சேர்த்து போடுவாங்க. அது மாதிரி ஒண்ணு பண்ணி காட்டுறேன் பாருங்க. கொடுக்கையும் சேர்த்து பிடிச்சிக்கணும். நீங்க பிடிச்சிட்டு இதே சேம் டெக்னிக் தான், அவ்வளவுதான். கொடுக்கோட சேர்த்து பிடிச்சிட்ட பாருங்க. ஸோ இதுல எது அதெல்லாம் சாப்பிடுறது வேண்டிய ஐட்டம்லாம் பாத்தீங்கன்னா வந்துட்டு இது ஃபுல் பார்ட்டு. இந்த லெக்ஸை வந்து இந்த ட்ரிம் பண்ணுவாங்க, தேவை கிடையாது. இந்த குட்டி குட்டி காலில் தான் தேவை கிடையாது. பட் நீங்க என்ன பண்ண கட் பண்ணிட்டு அந்த இது இஞ்சி பூண்டு இடிக்கிற அந்த சின்ன எஸ் யூ ஆர் ரைட் ராபர்ட். இது ஒன்று நசுக்கிட்டு ரசம் கூட வைக்கலாம். நீங்க இந்த ரெகுலர் ரசம் போயிட்டீங்களா இப்ப பண்றீங்க பாத்தீங்களா, மிளகு ரசம், தக்காளி ரசம், அதுல வந்து இந்த இதை இடிச்சுட்டு சும்மா சாறு மேலே அதை புழிஞ்சு ஊத்துனீங்கன்னு வச்சுங்களேன், ரொம்ப அருமையா இருக்கும். இட் ஹஸ் காட் மெனி மெடிசனல் பெனிஃபிட்ஸ் ஆஸ் வெல். இப்போ வந்து உங்களுக்கு வந்து சளி பிடிச்சிருக்கு, நெஞ்சு சளி இருக்கு, அதுக்கு தொண்டை கரகரப்புலாம் இருக்கு, இது சாப்பிட்டீங்கன்னா சூப் மாதிரின்னு வச்சுங்களேன். ஸோ நல்லா இருக்கும் அது. ஓகே, இதுதான் மெயின் பார்ட். இது பண்ணியாச்சு. ஃபர்தரா வந்து என்னென்ன கிளீன் பண்ணு சொல்லி காட்டுறேன் பாருங்க. இப்போ இந்த பின்னாடி பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒன்று இப்படி இருக்கும். இது தேவை கிடையாது, இது தேவையில்லாத பொருள். இதை வந்து நீங்க எடுத்துருங்க. இது அப்புறம் இது பாத்தீங்கன்னா இது வந்து ரெஸ்பிரேட்டரி. இதெல்லாம் வந்து நம்மளுக்கு எப்படி லங்ஸ் இருக்கோ அது மாதிரி வந்து இதுக்கு வந்து ரெஸ்பிரேட்டரி. இதுக்கு கில்ஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல தமிழுக்கு வந்துட்டு, தமிழ்ல மீனுங்களுக்கு செதில்ல பேர் என்னது, ஐ திங்க் அதான் நினைக்கிறேன். அந்த மாதிரி இதான் நினைக்கிறேன். அது ரெஸ்பிரேட்டரி இதுக்காக வச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அது ஸோ இந்த மாதிரி தேவையில்லாதெல்லாம் வந்துட்டு நீங்க பிச்சிடணும். பிச்சுட்டு இந்த குட்டி கால்லாம் இருக்கு பாத்தீங்களா, நீங்க கையில கூட பிச்சை போடலாம். நான் வந்துட்டு கன்வீனியன்ஸ்க்காக இதுக்காக நான் இது வச்சிருக்கேன், சிசரு. அவ்வளவுதாங்க, கட் பண்ணிட்டா முடிஞ்சு போச்சு. என்னடா அவன் ஒரு ஆப்ரேஷனே பண்றான்னு பாக்குறீங்க. சாப்பாடுன்னு வந்துட்டுனா வந்துட்டு இதெல்லாம் பார்க்க கூடாது. ஓகே, இப்போ வந்து இங்கேயும் பாத்தீங்கன்னா லைட்டா ஒரு சிலதெல்லாம் தேவை கிடையாது நம்மளுக்கு. இதெல்லாம் வந்துட்டு அப்படியே நீங்க வந்து ஸ்கூப் பண்ணி எடுத்துட வேண்டியதான். இதெல்லாம் லங்ஸ் மாதிரி இருக்கு நினைக்கிறேன். ஆமா, இதெல்லாம் வந்து தேவையில்லாத ஒரு ஐட்டம். இதெல்லாம் அழுக்கு கிடையாது. இதெல்லாம் வந்துட்டு இது வந்து அதோட இப்போ நம்ம மட்டனுக்கு சிக்கனுக்கு என்னென்ன இது இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கு. இதெல்லாம் நீங்க கிளீன் பண்ணுங்க. பாத்தீங்களா, பக்கா கிளீன் பண்ணியாச்சு. இதை ஃபைனலா நம்ம என்ன பண்ணோம்னா நல்ல தண்ணி போட்டு நல்லா ஒரு டைம் ரின்ஸ் பண்ண நல்லா கிளீன். இப்போ வந்து இதுல ஏற்கனவே யூஸ் பண்ண தண்ணி. இப்போ இது வந்துட்டு எல்லாத்தையும் பண்ணிட்டு போயிட்டு ஃபைனலா வந்து நல்லா அலச வேண்டியதான். அலசிட்டு மஞ்சள் போட்டு ஒரு டைம் அலசிட்டீங்கன்னா எந்த வித கவிச்சி வாசனை உங்களுக்கு இருக்காது. இப்போ மற்றதெல்லாம் நான் பண்றேன் நான். பாத்தீங்களா, நண்டு பக்காவா கிளீன் பண்ணியாச்சு. வந்துட்டு எல்லாம் ஃபர்ஸ்ட் கிளாஸா வந்துருச்சு. இது வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 1/2 கிலோ நண்டு இருக்குங்க. ஓகேங்களா, இப்போ தெரிஞ்சுக்கிட்டீங்களா நண்டு எப்படி கிளீன் பண்ணுறது? வெரி சிம்பிள் தான், பயப்படாதீங்க. அந்த 2 பெரிய கால்குல அந்த கொடுக்கு மட்டும் கரெக்டாக நீங்கள் ஹேண்டில் பண்ணி இது பண்ணிட்டீங்கன்னா ஈஸி தான். மற்றெல்லாம் கிளீன் பண்ணலாம் ஈஸி.